இச்சபோட் சினிமாவில் என்ன விடலன்ஸ் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னையோட 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி கண்டினியூவாக வந்து 2 வாரமாக வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் வந்து என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்களோ, அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக போன வாரத்துலேருந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா போன வாரத்துக்கு முன்ன வாரம் வந்து ரொம்ப சொதப்பிட்டார். ஸோ ஷோ வந்து ப்ராப்பராக பார்த்துட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து அடிக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இப்போ 3வது ப்ரோமோவில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு போனதில் யாருக்குமே வந்து உடன்பாடு இல்லை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா வந்து அவர் ஒரு நல்லா ஒரு டாஸ்க்கை பண்ணி அவர் கைக்கு போயிருந்தா கூட வந்து பரவாயில்ல. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாவம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிம்பத்தினால் வந்து அவர் கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாரு இந்த 3வது ப்ரோமோவில். அப்போ ஜாக்லின்ட்ட கேட்குறாங்க, யார் வந்து அதாவது காமனாக கேட்குறாரு, யார் நல்லா மேனேஜராக இருக்கும்போது நல்லா மேனேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து மஞ்சரி தீபக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருந்துட்டு தீபக் வந்து நல்லா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவர் அப்போ நீங்கள் யார் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அருண் பிரசாத் வந்து ஜெஃப்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜெஃப்ரி வந்து எழுறாரு, ஜெஃப்ரி நீ வந்து அதுக்கு டிசர்வ்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி உனக்கு உன்னை வந்து வீக்கராக வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி ஒரு பக்கம் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அரசியல் நம்மளை சுற்றியும் நடக்கும், நம்ம வச்சும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லின்லாம் வந்து பயங்கரமாக சில்லறை செதற விட்ற மாதிரி வந்து கைத்தட்டுறதை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து நடந்த ஒரு சம்பவம். ஸோ இப்போ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து அதை பிடுங்கி வேறு யார்ட்டாவது கொடுக்க போகிறாங்களா, இல்லை அது அப்படியே இருக்க போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எபிசோடில் ஃபர்தராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.